தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் அவர் நேய காரியங்கள்ல எப்படிப்பட்டவர் மேல் பிரியமாயிருக்கிறார், பிரியமானவனே, இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதுல இந்த வசனம் விசேஷ விதமா 2 முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். ஒண்ணு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறார். இது கர்த்தருக்கு பிரியமானது, இது கர்த்தர் அருவருக்கிறது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு தெரியும். அவருக்கு யார் பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய ஒரு அலாதி பிரியம் உண்டு. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினாலே அவன் தன்னுடைய பணி பெரிய விஷயமா தெரியவில்லை. போர்த்திபார் வீட்டுல ஆளினால் ஆள் அவர்தான். ஆனாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரிடத்துல இருந்தபடியினால அங்கே ஆண்டவருடைய பிரியம் கர்த்தர் மேல் இருந்தது. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தவர் அப்படியே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் அது கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் தீமையை விட்டு விலகுவதாக காணப்படுவோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருக்கு பயந்து அடுத்து சொல்றாரு, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். யார் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த பொறுமைகள் நிறைய பேருக்கு கிடையாது. ஏன்னா இந்த உலகம் வேகமான உலகம். இன்றைக்கு மரத்தை வச்சா நாளைக்கு பழம் பறிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு வேகமான உலகம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தவர்கள் தான் புதுவெல்ல அடைந்திருக்கிறார்கள். ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தவர்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு சொப்பனத்தை தரிசனத்தை பெற்று அது நிறைவேறுவதற்கு அவன் கிட்டத்தட்ட அந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கே 13 வருஷமும், அந்த காண்பிக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறுவதற்கு அதற்கு பின்பு சில வருஷங்கள் அங்கே காத்திருக்க வேண்டியிருந்தது. தாவீதுக்கு தன்னுடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 14 வருஷங்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டியிருந்தது. மோசேயினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மோசேயை இந்த பூமிக்குள் அனுப்பினதனுடைய மிகப்பெரிய நோக்கம், அது தன்னுடைய வாழ்க்கையில 80 வயது வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. 40 வருடங்கள் அங்கே அரண்மனை வாழ்க்கையும், 40 வருடங்கள் அங்கே வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்து அடுத்த 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய பணிக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர் தன்னுடைய பணியை அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு குறித்த காலம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவர் காத்திருக்கிற ஒரு அனுபவம். மோசேயினுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலே 40 நாட்களாக காத்திருந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவும் ஒரு காணா ஒரு கல்யாண வீட்டில அவருடைய சுய இச்சையின்படியே அவருடைய எண்ணத்தின்படி அல்லது மரியாள் சொல்லிவிட்டாள் என்பதற்காக அந்த அவருடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியாளம்மா அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அவர்கள் உடனடியாக தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிவிடாமல் பிதாவுடைய வேலைக்காக காத்திருந்தார்கள்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவருடைய கிருபை பெருகும். அவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருப்பார். இன்றைக்கும் கூட ஒருவேளை ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார், நிச்சயமாக ஏற்ற வேளையில ஆண்டவர் உங்களுக்குரியதை அவர் குறித்த சரியான நேரத்துல சரியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர், செய்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவைகளை கொடுத்து மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து, தமக்கு பயந்து, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் மேல் கர்த்தருடைய பிரியம் இருக்கும். ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆண்டுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மீது பிரியமாயிருப்பார். நாம்